கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 4 யுத்த காண்டம். அதில் 14 பாசுபதாஸ்திரம். பானுகோபன் அதிக ஆத்திரம் வெறியோடு வீரபாகுவின் வலுவான மார்பில் 1000 பாணங்களைப் பொழிந்தான். உடனே வீரபாகுவும் 1000 பாணங்களை பிரயோகித்து அவனுடைய இரத சாரதி, குதிரைகள், இரதம் ஆகியவைகளை விரைவில் சின்னாபின்னப்படுத்தினான். அசுரகுமாரன் வேறொரு இரதத்தில் ஏறிக்கொண்டு ஏராளமான பாணங்களை பொழிய முயன்றபோது வீரபாகு சட்டென்று அவனுடைய மார்பை குறிபார்த்து 1000 பாணங்களை விடுத்தான். அதை கண்ட பூதங்கள் பேரிரைச்சலை உண்டாக்கின. உடனே பானுகோபன் அவன் மீது வருணாஸ்திரத்தை பிரயோகித்தான். அந்த அஸ்திரம் திசைகள் அனைத்திலும், உலகங்களிலும், 7 சமுத்திரங்களிலும் சென்று வியாபித்து அதி பயங்கரமான தோற்றத்தோடு இடி முழக்கம் போன்ற சப்தத்தோடும் வெளிப்பட்டு பூத கணங்களை விரட்டிச் சென்றது. அதை கண்ட வீரபாகு மகிமை வாய்ந்த ஆக்னேயாஸ்திரத்தை எடுத்து பிரயோகம் செய்தான். அந்த ஆக்னேயாஸ்திரமோ ஒரு பக்கத்தில் தீப்பொறிகளோடும் மற்றொரு பக்கத்தில் ஏராளமான ஜுவாலையோடும் இன்னொரு பக்கத்தில் புகைகளோடும் பெரும் முழக்கத்தோடும் இன்னொரு பக்கத்தில் காந்திகளோடும் பரவிச் சென்று பிரம்மாண்டம் முழுவதையும் வெடித்து சிதறச் செய்தது. அதனால் நட்சத்திரங்கள், கிரகங்கள் அனைத்தும் நடுநடுங்கி ஆட்டம் கண்டன. கங்கா நதி, சமுத்திரங்கள் அனைத்தும் வற்றி வறண்டு விட்டன. மலைகள் அனைத்தும் பொடி பொடியாக உடைந்தன. அசுரனின் வருணாஸ்திரத்தையும் அது தன் நாக்கினால் நக்கிய வண்ணம் பானுகோபனின் அருகாமையில் வந்தது. அதை கண்டதும் அசுரன் மிகுந்த பரபரப்போடு வாயுவாஸ்திரத்தை பிரயோகித்தான். அந்த அஸ்திரம் சமுத்திரங்களையெல்லாம் சீர்குலைத்துவிட்டு மலைகளையெல்லாம் ஆட்டங்காண செய்துவிட்டு அதி பயங்கரமாகவும் பேரிரைச்சலோடும் ஆக்னேயாஸ்திரத்தை அடக்கிவிட்டு வீரபாகுவின் அருகாமையில் வந்தது. உடனே வீரபாகு சர்ப்பாஸ்திரத்தை பிரயோகித்தான். அந்த அஸ்திரமானது ஏராளமான ஆதிசேஷர்களால் புடைசூழப்பட்டு அதி துரிதமாக வெளிக்கிளம்பி விஷத்தையும் தீப்பொறிகளையும் கக்கிய வண்ணம் அசுரனின் வாயுவாஸ்திரத்தை விழுங்கி ஏப்பம் விட்டுவிட்டு அசுரனின் அருகாமையை நோக்கி விற்றென்று சென்றது. உடனே பானுகோபன் கருடாஸ்திரத்தை விடுத்தான். அது கணக்கில்லாத கருட உருவங்களோடு வெளிக்கிளம்பி மலைகளையெல்லாம் பெயர்த்து ஆகாயத்தில் விட்டெறிந்து கொண்டும் கடல்களையெல்லாம் கலக்கிக் கொண்டும் மூக்கினால் பாம்புகளை எடுத்து விழுங்கிக் கொண்டும் வீரபாகுவின் சமீபத்திற்கு வந்தது. உடனே வீரபாகு மகா கொடூரமான ரிஷபாஸ்திரத்தை பிரயோகித்தான். அந்த அஸ்திரமோ மணியின் கலகலவென்ற நாதத்தோடு கூடிய கால் குளம்புகளின் விளிம்பால் பூமியை பிளந்து தள்ளியும் பெரிய வாளின் சுழற்சியினால் சப்த சமுத்திரங்களையும் கரை புரளச் செய்தும் மிகுந்த அட்டகாசத்தோடு வெளிக்கிளம்பி அசுரனுடைய கருடாஸ்திரத்தை மூச்சுக்காற்றினால் உள்ளிழுத்து கொண்டு பானுகோபனை நெருங்கி வந்தது. அதை கண்ட பானுகோபன் அதி துரிதமாக யமாஸ்திரம், பிரம்மாஸ்திரம் ஆகிய 2 அஸ்திரங்களையும் சேர்த்து பிரயோகித்தான். அந்த 2 அஸ்திரங்களும் பயங்கரமான பலவித உருவங்களோடு வெளிக்கிளம்பி பெருத்த முழக்கத்தோடும் மகா கொடூரமாகவும் சென்று ரிஷபாஸ்திரத்தை கண்டதும் அச்சம் அடைந்தவனாக அந்த அஸ்திரத்தை வணங்கி வழிபட்டுவிட்டு வந்த வழியே திரும்பிச் சென்று விட்டது. அதன் பிறகு பானுகோபன் நாராயண அஸ்திரத்தை பிரயோகித்தான்.
அது ஏராளமான விஷ்ணு உருவங்களாக வெளிப்பட்டு சங்கம், சக்கரம், கதை, சார்ங்கம், கத்தி ஆகிய 5 வகையான ஆயுதங்களையும் தரித்து கொண்டு ரிஷபாஸ்திரத்தோடு அதி ஆவேசமாக சண்டையிட்டது. அதை கண்ட வீரபாகு விரைவாக வீரபத்ராஸ்திரத்தை எடுத்து பிரயோகித்தான். அதி கொடூரமானதும் அதி பயங்கரமானதுமாகிய அந்த அஸ்திரம் அநேக கோடி வீரபத்திரர்களால் புடைசூழ்ந்து வெளிப்பட்டு நாராயண அஸ்திரத்தை பிளந்து கொண்டு அசுரனை நோக்கி சமீபித்தது. அதை கண்ட பானுகோபன் மகிமை வாய்ந்த பாசுபதாஸ்திரத்தை வீரபாகுவை நோக்கி பிரயோகித்தான். வீரபாகுவும் பதிலுக்கு அதே போன்ற அஸ்திரத்தையே விடுத்தான். அந்த பாதுபாஸ்திரமானது சகல திக்குகளிலும் அடர்ந்த புகையை நிரப்பிக்கொண்டும் பிரளயகால கடல்களை கக்கிக் கொண்டும் அனந்தன் முதலான 8 நாகேந்திரர்களை ஓரிடத்திலும் பூத பிரேத பிசாசங்களை மற்றோரிடத்திலும் வியாபிக்கச் செய்தும் மகா மாயைகளினால் அதிக மதிமயக்கங்களை உண்டாக்கிக் கொண்டும் சிங்கப்பற்களோடு கூடிய பயங்கரமான முகங்களைக் கொண்ட மகாருத்யு கணங்களினால் சூழப்பட்டும் அதி பயங்கரமான மகா சஸ்திரங்களின் கூட்டத்தால் பார்ச்சவங்களின் சூழப்பட்டும் மூஞ்சோறு வாகனங்களின் மீது வீற்றிருக்கும் அநேக கணராஜ கூட்டங்களைக் கொண்டும் பிரம்மாண்டமான பர்வதங்கள் போன்ற நரசிம்ம கூட்டங்களை ஒரு பக்கத்திலும் அதி கோரமான கர்ஜனையை செய்யும் திரண்ட சரப கூட்டங்களை மற்றொரு புறத்திலும் கொண்டும் நாய்கள் மீது அமர்ந்தவர்களையும் பிசாசு கூட்டங்களின் மீது அமர்ந்தவர்களையும் பெரிய பூதங்கள், வியாளிகள், ரிஷபங்கள், குதிரைகள், புலிகள், சிங்கங்கள், யானைகள், தேர்கள், ஆகாய விமானங்கள் ஆகியவைகளின் மீதும் ஏறி அமர்ந்தவர்களைக் கொண்டும் பிரம்மா, விஷ்ணு, வாயு, இந்திரன், வருணன், யமன் முதலான தேவர்களின் வடிவங்களைக் கொண்டிருக்கும் அந்தந்த தேவர்களின் பலவிதமான அஸ்திரங்களால் சுற்றிலும் சூழப்பட்டும் கத்தி, கட்வாங்கம், உலக்கை, பிண்டி, குண்டாந்தடி, இரும்புத்தடி, எரிவல்லையம், சக்கரம், இரும்பு, உலக்கை, பீரங்கி, ஈட்டி, பாணங்கள், கல்லுளி, அங்குசம், வேல், வில், கதை, பாசம், கண்டரை, கோடாலி, சூலம், பெரிய கத்தி, கைக்கத்தி, வஜ்ராயுதம் முதலான பயங்கரமான ஆயுதங்களைக் கொண்டும் வெளிப்பட்டது. இவ்வாறாக வெளிப்பட்ட அந்த 2 பாசுபதாஸ்திரங்களும் ஒன்றோடொன்று அதி ஆவேசமாக போரிட்டு கொண்டன. ஓம் சரவண பவ. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.